அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம ஐபிஎல் 2025க்கான டிக்கெட்ஸை எப்படி ஆன்லைன்ல வாங்குறதுங்கிற பத்தி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோல எப்படி நம்ம டிக்கெட் புக் பண்ணணுங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இது ரிலேட்டடான கிளியர் வீடியோவாக இது இருக்கும். மொபைல் அப்ளிகேஷன்ல நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட்ன்ட்டு லேட்டஸ்டா லான்ச் பண்ண ஆப்பை ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்ல வெப்சைட்ல தான் போற மாதிரி இருக்கீங்கன்னா insider.inல சைன் அப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நீங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ல போய் ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்ணிட்டு அப்ளிகேஷனை ஓபன் பண்ணிக்கலாம். ஓபன் பண்ண உடனே உங்களுக்கு லாகின் ஆர் சைன் அப்னு கேட்கும். ஆல்ரெடி அக்கவுண்ட் வச்சிருந்தீங்கன்னா லாகின் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா தாராளமாக சைன் அப் பண்ணி உள்ள வரலாம். உள்ள வந்த உடனே என்ட்ரன்ஸ்லே புக் டிக்கெட்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. அதை ஃபர்ஸ்ட் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அகமதாபாத் ஹைதராபாத்ல நடக்கக்கூடிய இனிஷியல் மேட்சஸ்க்கான டிக்கெட்ஸ் இப்ப லைவ்ல தான் இருக்கு. மேபி நீங்க அந்த இடத்துல இருந்தீங்கன்னா தாராளமாக இப்ப போய் கூட நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். பட் நம்ம சேப்பாக்ல நடக்கக்கூடிய மேட்சஸ் எல்லாமே கம்மிங் சூன்ங்கிற லிஸ்ட்ல தான் இருக்கு. இது ரிலேட்டடான அப்டேட் இன்னுமே அபிஷியல்ல இருந்து வரல. வந்த உடனே அவங்களோட சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ்லாம் கண்டிப்பாவே போடுவாங்க. ஸோ அதுல நீங்க அவங்கள ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. என் டு என் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஷுவராகவே கிடைக்கும். சன்ரைசர்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்சை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல நோட் பண்ற விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேடியம் பொறுத்து அந்த பிரைஸ் எந்த அமௌண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுங்கிறது மாறும். இப்போ நீங்க ஹைதராபாத்ல நடக்கக்கூடிய எஸ்ஆர்எச் மேட்சஸ் எல்லாமே மினிமம் 1550 இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதை இந்த அப்ளிகேஷன்லயே போட்டிருப்பாங்க. மேல ஃபில்டர்ஸ் ஒன்னு இருக்கும். அதுல நீங்க எந்தெந்த பிரைஸ் அமௌண்ட்ல எல்லாம் டிக்கெட்ஸ் இருக்குங்கிறத நீங்க பாத்துக்கலாம். எஸ்ஆர்எச் ஆர்ஆர்கான டிக்கெட்ஸ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிட்டு. ஸோ நம்ம அகமதாபாத் மேட்சை நம்ம கிளிக் பண்ணி போய்க்கலாம். டைட்டன்ஸ் அண்ட் பஞ்சாப் கிங்ஸ்க்கான மேட்ச் அகமதாபாத் நடக்க போகுது. ஸோ அது ரிலேட்டடான டிக்கெட்ஸை நம்ம இப்ப பார்க்கலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா மேல ஃபில்டர்ஸ் ஒன்னு இருக்கும். அதுல எந்த அமௌண்ட்ல இருந்து எந்த அமௌண்ட் வரைக்கும் டிக்கெட் சேல் பண்றாங்கிறத காட்டியிருப்பாங்க. அகமதாபாத்ல 500 ருபீஸ்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இது ஒரு வேற லெவலான விஷயம் தான். ஃபில்டரை நீங்க கிளிக் பண்ண உடனே எந்தெந்த பிளாக்ஸ்ல எல்லாம் டிக்கெட்ஸ் அவைலபிளா இருக்குங்கிறத அந்த லைட் கிரீனிஷ் கலர்ல காட்டியிருப்பாங்க. பிளாக் ஜே, பிளாக் கே, பிளாக் எல், பிளாக் எம்ன்ட்டு எந்தெந்த பிளாக்ஸ்ல எல்லாம் டிக்கெட்ஸ் அவைலபிளா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியும். அதை நீங்க கிளிக் பண்ணி உள்ள போய்க்கோங்க. உள்ள போன உடனே எந்தெந்த சீட்ஸ்லாம் அவைலபிளா இருக்குங்கிறத அந்த லைட் ப்ளூயிஷ் கலர்ல காட்டியிருப்பாங்க. அந்த கிரேயிஷ் கலர்ல இருக்கிறது எல்லாமே ஆல்ரெடி ஃபில் ஆன சீட்ஸ். இதை நீங்க கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. இதுல பர்டிகுலரா எந்த ரோல எந்தெந்த சீட்ஸ் உங்களுக்கு வேணுங்கிறத செலக்ட் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் கீழே செக் அவுட்னு ஒன்னு இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்னொரு பேஜுக்கு தூக்கிட்டு போகும். அந்த பேஜ்ல சப்போஸ் நீங்க இப்ப கார்லயோ பைக்லயோ போறீங்க அப்படின்னா அதற்கான பார்க்கிங் டிக்கெட்ஸையும் பிரியராகவே நம்ம இந்த அப்ளிகேஷன்லயே வாங்கிக்கலாம். அது நீங்க 2 வெஹிக்கிளா இருந்தாலும் சரி, 3 வெஹிக்கிளா இருந்தாலும் சரி, அது ரிலேட்டடான திங்ஸ் இதுலயே இருக்கும். நீங்க ஆட் கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கீழே பிரைஸ் பிரேக்கப்பும் கொடுத்திருப்பாங்க. ஜிஎஸ்டி எவ்வளவு ஆட் பண்ணிருக்காங்க, மினிமல் அமௌண்ட் எவ்வளவுங்கிற டீடைல்ஸ் எல்லாமே கீழே இருக்கும். அதெல்லாம் கொடுத்துட்டு ஆட் பில்லிங் டீடைல்ஸை நீங்க தாராளமாக கிளிக் பண்ணலாம். ஆட் பில்லிங் டீடைல்ஸ்ல பெரிய அளவுக்கு எதுவும் கேட்க மாட்டாங்க. உங்க நேம், போன் நம்பர், இமெயில் ஐடி அண்ட் எந்த ரீஜியன்ல நீங்க இருக்கீங்க, ஐ மீன் உங்க ஸ்டேட்டை பிக் பண்ண சொல்லுவாங்க. தமிழ்நாடுன்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தாராளமாக நீங்க பேமெண்ட்டுக்கு போயிடலாம். பே ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்ங்கறத நான் காட்டுறேன். உங்களோட மெயிலுக்கு பேமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது ரிலேட்டடான டிக்கெட்ஸை சென்ட் பண்ணிடுவாங்க. லாஸ்ட் இயர் எனக்கு கிடைச்ச டிக்கெட் தான் இது. அதை நான் உங்களுக்கு இப்ப ஷோ பண்றேன். டிக்கெட்டை ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இப்படிதான் இருக்கும். எந்த மேட்ச் எங்க நடக்கு, கேட் எல்லாம் எத்தனை மணிக்கே ஓபன் பண்ணுவாங்கங்கிற டீடைல்ஸ் முதற்கொண்டு இதுல இருக்கும். கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ஒரு QR கோட் இருக்கும். இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி வெரிஃபை ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களை அலோ பண்ணுவாங்க. இதுவரைக்கும் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் மேட்சஸ் ஆனது செப்பாக்ல நடக்கு. அண்ட் குறிப்பா முதல் 2 மேட்சுமே மும்பை ஆர்சிபின்ட்டு ஹெவியான மேட்சஸ் ஆக இருக்கு. ஸோ டிக்கெட்ஸ்ங்கிறது இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ண மாதிரி ஈஸியா நீங்க எடுக்க முடியாது. நீங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் சென்னை சூப்பர் கிங்ஸோட சோசியல் மீடியா ஹேண்டில்ஸை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதுல இது ரிலேட்டடான அப்டேட் குயிக்கா கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒரு 1 hour பிரியராவே லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டா அந்த டைம் ஆன உடனேயே கியூ அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருக்கும். அதாவது புக்கிங் ஓபன் ஆன உடனேயே நிறைய பேர் உள்ள போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி ஒரு சிஸ்டம் இருக்கும். ஸோ நீங்க மினிமம் ஒரு 1 lakh கீழெல்லாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு குயிக்காவே டிக்கெட் எடுக்கிறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த சிஸ்டம் எப்படின்னா இப்போ உங்களோட பொசிஷன் ஒரு 10,000 பிளேஸ்ல இருக்குன்னு வைங்க. அப்படியே குறைஞ்சிட்டே வந்து 0 ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களை டிக்கெட் புக் பண்றதுக்கே உள்ள அலோ பண்ணுவாங்க. அதுவும் நான் ஸ்கிரீன்ல
ஸ்க்ரீன்ல காட்டின மாதிரிலாம் பிளேசஸ் அப்படியே இருக்காது. உங்களுக்கு லைட்டா பிளிங்க் ஆகிக்கிட்டு இருக்கும். அதை நீங்க டக்குன்னு கிளிக் பண்ணி கீழே ஆட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ரொம்பவே கஷ்டமான விஷயம்தான். உங்கள் லேப்டாப்பில் டச் ஸ்க்ரீனோ அப்படி இல்லைன்னா நீங்கள் ஐபேட் யூஸ் பண்ணீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு மெம்பர் அந்த சீட்டை குயிக்காக கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும், கீழே ஒருத்தர் ஆட் பேமெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பக்கத்தில் சீட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மொபைலில் இல்லை லேப்டாப்பில் வித்தவுட் டச் ஸ்க்ரீன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ இதுதான் ஆக்சுவல் ப்ரொசீஜர். இது ரிலேட்டடான உங்களுக்கு ஏதாட்ட டவுட்ஸ் தாட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.